மனோஜ் சொல்றாங்க, அவசர அவசரமா செஞ்சாலும் ரோகிணி இவ்வளவு நல்லா செஞ்சிருக்கா பாத்தீங்களா? இசைக்கு ரசம் தொட்டு சாப்பிடுறது கூட நல்லா இருக்குல்ல சொல்றாங்க. ஆமா ஆமா, புளிப்பாவும் காரமாவும் இருக்கு. ரோகிணி, இதெல்லாம் புது ஸ்டைலா? ரசத்துல கத்திரிக்காய் எல்லாம் போட்டிருக்க? மனோஜ், இது ரசம் இல்ல, சாம்பாரு. ரவி சொல்றாரு, நல்ல வேளை சொன்னீங்க அண்ணி, நான் ரசம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். என்ன ரவி, புது ஸ்டைல் சாம்பாரு இப்படிதான் இருக்கும். ரோகிணி, அந்த தேங்காய் சட்னி வை, பார்க்கவே அற்புதமா இருக்கு. இங்க அது புதினா சட்னி. ரோகிணி, வெள்ளை கலர்ல இருக்கு. கொஞ்சம் புதினா ரொம்ப கம்மியா இருந்துச்சு, அதனால மைதா மாவு போட்டு அரைச்சிட்டேன். என்ன நீ, புதினா சட்னில மைதா மாவா? பேரு புதினா சட்னி இல்ல, மைதா சட்னி சொல்றாங்க. எதா இருந்தா என்ன, கஷ்டப்பட்டு செஞ்சிருக்கால, சாப்பிடுங்கப்பா. நீங்களும் வாங்க சாப்பிடலாம். எனக்கு வேண்டாம் விஜயா, எவ்வளவு நேரத்துக்கு சாப்பிடாம இருப்பீங்க? மாத்திரை போடணும்ல. மீனாவை காணமேன்னு நான் காத்துக்கிட்டு இருக்கேன். அவ வந்து சமைக்க போறாளாங்க. இனி நல்லா சமைச்சிருக்கா, வாங்க வந்து சாப்பிடுங்க. பாருங்க, இந்த ஊறுகாய் பிரமாதமா இருக்கு. ரோஹிணி செமையா பண்ணிருக்கா. அது மீனா பண்ணி வச்சது. அவ எப்ப வந்து சமைச்சு சாப்பிடுறது? வாங்க, சமைக்கிறதுக்கு மாத்திரம்தான் மீனா வேணுமா? மணி 9 ஆயிருச்சு. அவ வரலன்னு கொஞ்சம் கூட கவலைப்படலையே யாருமே. நாங்க எதுக்குங்க பதட்டமானோம்? அவ வேணும்னுக்கே எங்கேயோ சுத்த போயிருக்கா. நம்ம வீட்டு மருமக மேல ரொம்ப அக்கறையா இருக்க விஜயா, பேசாம சாப்பிடு. மீனாவோட அம்மா கிட்ட ஏதாவது பேசினியாடா முத்து? அங்கேயும் வரலையாப்பா, எங்க போனான்னு தெரியல. அவ வரும்போது தானா வருவா. ரோஹிணி பிரமாதமா சமைச்சிருக்கா, வந்து சாப்பிடு முத்து. நானே என் பொண்டாட்டியை காணோன்னு கடுப்புல இருக்கேன், வாங்கி கட்டிக்காத. என்னடா முத்து, நீயும் உங்க அம்மா மாதிரியே காணோம்னு சொல்லிக்கிட்டு இருக்க. நீங்களே முடிவுக்கு வராதீங்க. ஒரு நாள் மாலை ஆர்டர் நிறைய வரும். இன்னைக்கு முகூர்த்த நாள் வேற. யாருக்கோ பூவும் மாலையும் தேவைப்பட்டிருக்கோம், அதை கொடுக்க போயிருப்பா. இதனால லேட் ஆயிருக்கும். ஒருவேளை மீனா கோவிச்சுக்கிட்டு போயிருக்கலாம். காலையிலேயே முத்து கூட சண்டை போட்டுக்கிட்டு தான் இருந்தாங்க. என்னடா முத்து, இத சொல்லவே இல்ல? நான் எதுவும் சண்டை போடலப்பா, அவதான் சிடு சிடுன்னு விழுந்தா. காரணம் இல்லாம மீனா எதுவும் செய்ய மாட்டா. நீ என்னடா பண்ண? நான் எதுவும் பண்ணலப்பா, நீ ஏதாவது சொல்லி இருப்படா, சொல்லுடா. நடந்ததெல்லாம் முத்து சொல்றாரு. நான் உன்கிட்ட 1000 ட்ரிப் சொல்லியிருக்கேன் இத பத்தி பேசாதன்னு. உன் கல்யாணத்தன்னைக்கு நடந்ததை நீ விடவே மாட்டியாடா? நான் சாதாரணமா விளையாட்டாதான் சொன்னேன். அது என்னடா எல்லாமே நீ விளையாட்டா சொல்லுவ? பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் யோசிச்சு பேசுன்னு நான் எத்தனை ட்ரிப் நான் உன்கிட்ட சொல்றது? அவன் மனசுல இருக்கிறது தானே வெளியே வருது. அவன் தலையில அவளை கட்டிட்டீங்கன்னு தான் நினைச்சுக்கிட்டு இருக்கான். கொஞ்சம் வாய மூடு. இவன் பேசுறதே தப்புன்னு சொல்லிக்கிட்டு இருக்க, நீ வேற பேசிக்கிட்டு இருக்க. பொண்ணு எத்தனை நாள் பொறுத்து பொறுத்து பாப்பா? நீங்க பேசுறதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தா நீங்க என்ன வேணாலும் பேசுவீங்களா? என்கிட்ட எங்க பேசுறீங்க? பேசுனது முத்து, அவங்கிட்ட பேசுங்க. நான் மனசுல எதையும் வச்சுக்கலப்பா, சாதாரணமா தான் சொன்னேன். நமக்கு ஆகாதவங்க என்ன பேசினாலும் நம்ம பெருசா எடுத்துக்க மாட்டோம். நமக்கு பிரியப்பட்டவங்க ஒரு பார்வை பார்த்தாலே போதும், நமக்கு ஆயுசுக்கும் மறக்காது. நாக்கு இருக்குன்னா நீ என்ன வேணாலும் பேசுவியா? 1/2 அடி நாக்கு தான் ஒரு ஆளை ஒரேடியா படுக்க வச்சிரும். என்னப்பா, எனக்கு பயமா இருக்கு. ஏன் இப்படி சொல்ற? நான் எதையும் தெரிஞ்சு பண்ணலப்பா. நீ எதை தாண்டா தெரிஞ்சு பண்ணிருக்க? நீ சொன்னதை வச்சு பார்த்தா அவ கோவத்துல தாண்டா போயிருக்கா. அம்மா வீட்டுக்கும் போல, வேற எங்க போயிருப்பா? மீனா நிஜமாலே வீட்டை விட்டு போயிட்டாங்களோ? எனக்கும் அதுதாம்மா தோணுது. எப்பயோ நடக்கும்னு நினைச்சேன், அது இப்ப நடந்துருச்சு. முத்து, அண்ணி வழக்கமா போற இடத்துல விசாரிச்சா தெரியும்ல. நானும் வர்றேன், போய் தேடி பார்க்கலாம் வா. மீனாவா? இல்லப்பா, அத்தை போன் பண்றாங்க. ஏதாவது போயிருக்காளான்னு கேளு. அத்தை, மாமா, நான் சீதா பேசுறேன். சொல்லு சீதா, மீனா அங்கதான் இருக்காளா? நான் கிளம்பி வந்துடுவா? அக்கா வரல. எனக்கு ஒண்ணு தோணுது மாமா. என்ன? அந்த கந்து வெட்டி சுதாகர் இருக்கான்ல மாமா, கொஞ்ச நாளா ஊர்ல இல்லாம இருந்தான். வரந்தான் ஏரியாவுக்கு வந்ததா பார்த்தவங்க சொன்னாங்க. நான் கடைசியா உங்ககிட்ட அடி வாங்கிட்டு போனான். ஏதாவது பண்ணிருப்பானோன்னு எனக்கு பயமா இருக்கு மாமா. பயப்படாத சீதா, நான் பாத்துக்கிறேன். வச்சிடுறாங்க. என்ன ஆச்சுன்னு அப்பா கேக்குறாரு. நான் மீனாவை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு இடத்துக்கு போயிட்டு வரேன்ப்பா. எந்த இடம்டா? நான் போன் பண்றேன்ப்பா. துவும் செல்வமும் கந்து வெட்டி சுதாகரை பாக்குறதுக்கு வண்டியில போறாங்க. என்னங்க, சாப்பிடுங்க. எனக்கு வேண்டாம் அப்பா, ரொம்ப டைம் ஆயிருச்சு, அவங்க வந்துருவாங்க. நீங்க சாப்பிடுங்கப்பா. எனக்கு பசிக்கலப்பா. டைம் ஆக எனக்கு பயமா இருக்கு. மீனா ஏன் வராம இருக்கா? எனக்கும் ஒன்னும் புரியல. திடீர்னு காணாம போயிட்டாங்க. காணாமல்லாம் போலடா. முத்து மாதிரி ஒருத்தனோட இத்தனை நாள் இருந்ததே பெரிய விஷயம்.
கைக்குள்ள போட்டுக்கிட்டு காரியத்தை சாதிக்கலான்னு இருந்தா நாளுக்கு நாள் மாத்தி மாத்தி பேசிக்கிட்டு இருப்பான் போல இருக்கு. இருந்து பார்த்தா முடியாம அவளே ஓடிட்டா. உன் வாயில நல்ல வார்த்தையே வராதா? அளவு தரக்குறவா மீனாவை பத்தி பேசுற அளவுக்கு ஆயிட்டியா நீ? நம்ம வீட்டு மருமக ஓடி போயிட்டான்னு சொல்றியே, உனக்கு விவசாய இல்லையா? டென்ஷன் ஆகாதீங்கப்பா. பாடுறாவ என்ன பேச்சு பேசுறா பாரு. 2 பேரு கேட்டா என்ன நினைப்பாங்க? வீட்டு மருமகளை பத்தி இப்படி தரக்குறைவா பேசுறிய? நான் நடக்கிறது தான் சொல்றேன். இவ்வளவு நேரம் காணோம்னா வேற எங்க போயிருப்பா? என் கூட வாழக்கூடாதுன்னு தான் எங்கேயோ ஓடி போயிட்டா. பேசாத விஜயா. சும்மா இருங்கம்மா. அப்பா நீங்க டென்ஷன் ஆகாதீங்க, வாங்கப்பா. நீங்க வாங்கம்மா. என்னடா மனோஜ், வாங்கம்மா சொல்றேன். நான் ரூம் கதவை சாத்திட்டேன், இங்க உட்காருங்கம்மா. என்ன விஷயம்னு சொல்லுடா. நான் ஏதாவது லெட்டர் எழுதி வச்சிருக்காளான்னு பாத்தீங்களாம்மா? மீனா எதுக்கு மனோஜ் லெட்டர்லாம் எழுதி வைக்கிறா? அம்மா வெளியூர்லயா இருக்கா லெட்டர் எழுதி அனுப்புறதுக்கு? இந்த வீட்டை விட்டு ஓடுறவங்க ஏதாவது லெட்டர் எழுதி வச்சுட்டு போவாங்க. அந்த மாதிரி லெட்டர் ஏதாவது பாத்தீங்களா? என்ன அப்படி கேக்குற? அம்மா காலையில நீங்க தான் கடைசியா ஏதோ ஒண்ணு சொன்னான்னு முத்து சொன்னான்ல, வாட்டுக்கு என்னோட மரணத்துக்கு காரணம் மாமியான்னு எழுதி வச்சுட்டு செத்து போயிட்டான்னா? மனோஜ் இப்படி எல்லாம் பேசுற? மீனா எதுக்கு பண்ணிக்க போறாங்க இந்த மாதிரி? குடும்பத்துல இந்த மாதிரி நடந்திருக்குல்ல. அவங்க அப்பாவே ட்ரெயின்ல போய் தானே விழுந்தாங்க. அம்மா பேரை எழுதி வச்சுட்டு ஏதாவது சூசைட் ட்ரை பண்ணிருந்தா போலீஸ் வந்து யார பிடிப்பாங்க? அம்மாவை தானே பிடிப்பாங்க. நான் எதுவும் சொல்லல. அந்த முத்து தான் சண்டை போட்டுட்டு போனான். கோவப்பட்டு கோயிலுக்கு போயிருப்பா. நட சாத்துறப்ப அவளே கிளம்பி வந்துருவா. எல்லாம் பில்டப் கொடுத்துக்கிட்டு இருக்காங்கடா. போய் தூங்குடா. நீ எதுக்கு இவ்வளவு ஓவரா யோசிக்கிற? எதுக்கும் ரெடியா இருக்கணும்னு சொன்னேன் ரோகிணி. அவங்க அப்பா மாதிரி ட்ரெயின் முன்னாடி போய் விழுந்துட்டான்னா மாதிரி பேசாத மனோஜ். இதுக்கு முன்னாடி எல்லாம் எவ்வளவு பெரிய ப்ராப்ளம் வந்திருக்கு. அப்ப எல்லாம் அமைதியா தானே இருந்திருக்காங்க. மாதிரி எதுவும் செய்ய மாட்டாங்க. ஓவரா யோசிக்காத, வந்து படு வா. நம்ம பசங்களுக்கு போன் பண்ணி வர சொல்லட்டுமா? 2 பேரும் போதும்டா, பாத்துக்கலாம் விடு. அப்புறம் என் மீனாவை ஏதாவது பண்ணிருந்தா இவனை கொன்னு புதைச்சிருவேன். டேய் அவசரப்படாதரா முத்து. சிஸ்டருக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. பேசி கூட்டிட்டு போற வழிய பாப்போம். வாடா. நீ எப்படி இங்க? சுதாகர் எங்கடா? போன வாரம் தான் வந்ததா சொன்னாங்க. அவர்லாம் வரலடா. போங்க. மீனாவை என்னடா பண்ணீங்க? அதெல்லாம் எங்களுக்கு தெரியாதுடா. இவன் சொல்றதெல்லாம் சந்தேகமா இருக்கு. அவன் உள்ளதான் இருப்பான். வாடா போய் பாக்கலாம். எல்லாரையும் போட்டு அடிக்கிறாரு. வந்து ரூமை திறந்து பாக்குறாரு. சுதாகர் படுத்திருக்காரு, கையில தலையில கட்டோட. சுதாகர் கோவப்பட்டு பேச ட்ரை பண்றாரு, பேச முடியல அவரால். செல்வம் கேக்குறாரு, என்னடா ஆச்சு? கட்டெல்லாம் போட்டிருக்காங்க. அண்ணன் கெத்தா இருந்தாங்க. எல்லாமே முத்தாலதான். அண்ணன் வட்டி காசை வாங்குறதுக்காண்டி வண்டியில போய்கிட்டு இருந்தாங்க. ஒரு கார்காரன் அடிச்சு தூக்கிட்டான். பொழைச்சது பெரிய விஷயம். 3 மாசம் நடக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. எப்ப நடந்துச்சு? 3 நாளைக்கு முன்னாடிதான். அப்பனா இவன் எதுவும் பண்ணிருக்க மாட்டான். டென்ஷன் ஆகாதீங்க, ஏதாவது ஆயிர போகுது. அமைதியா இருங்கண்ணே. இத யாருக்கிட்டையும் சொல்லிடாதீங்க. வட்டி காசு எவனும் கொடுக்க மாட்டான். அப்பனா மீனா எங்கடா போயிருப்பா? எங்கேயாவது கோச்சுக்கிட்டு போயிருப்பாளா? அதெல்லாம் எங்கேயும் அண்ணி போயிருக்க மாட்டாங்க. எங்கேயாவது போயிருப்பாங்க, விசாரிச்சு பாப்போம்டா. சாவியை கொடுடா. சத்தியாது முத்து மாதிரி ஒரு ஆளுக்கு கட்டி வச்சு பெரிய ரோதனையா போச்சு. உங்க அக்கா இன்னும் வரலையா? ஆமாண்ணே இன்னும் வரல. வீட்டுக்கு போன் பண்ணி கேளு. கால் பண்றாங்க. சீதா போனை எடுக்கிறாங்க. எங்கடா இருக்க அப்படின்னு கேக்குறாங்க. அக்கா வீட்டுக்கு வந்தாச்சான்னு கேக்குறாரு. இன்னும் வரலையாண்டா. நம்ம போகல. போயிருந்தாதான் மாமா போன் பண்ணிருப்பாருடா. நீ எங்க சத்யா போயிருக்க இந்நேரத்துல? அக்காவை பத்தி விசாரிக்க வந்தேன். சத்யா மாமா தேடிக்கிட்டு இருக்காரு, நீ வீட்டுக்கு வா. வர்றேன் சீதா, போனை வை. வரலையான் சிட்டி. என்னடா இவ்வளவு நேரம் ஆகுது? நானும் கோயிலுக்கு போயிருப்பாங்க, வந்துருவாங்கன்னு தான் நினைச்சேன். எனக்கே கொஞ்சம் பயமா தான் இருக்கு. மேல வெயிட் பண்றது ரொம்ப தப்பு சத்யா. போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணிரு. கம்ப்ளைண்டா? ஆமா சத்யா, அக்காவை காணோம், முத்து மேல சந்தேகமா இருக்குன்னு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துரு. இதெல்லாம் எதுக்கு சிட்டி? அக்கா வந்துருவாங்க, கம்ப்ளைண்ட் எல்லாம் கொடுக்க வேணாம். எவ்வளவு நேரம் சத்யா இந்த மாதிரி உட்கார்ந்துகிட்டு இருப்ப? அந்த முத்தை பத்தி உனக்கு நல்லா தெரியும். கோவம் வந்தா என்ன வேணாலும் செய்வான். ஏதாவது பண்ணிட்டு காணோம்னு ரீல் சுத்திக்கிட்டு இருந்தா என்ன சிட்டி இந்த மாதிரி சொல்ற? நியூஸ் சேனல்ல நியூஸ் எல்லாம் கேக்குறோம் சத்யா. முக்காவாசி கேஸ்ல புருஷன் தான் ஏதாவது பண்ணிருப்பான் பொண்டாட்டிய. நீ சொல்றத பார்த்தா எனக்கே பயமா இருக்கு. எங்க அக்காவுக்கு ஏதாவது நடந்திருக்குமா? சத்யா நீ ஒன்னும் பயப்படாத. நம்ம எல்லாம் இருக்கிறப்ப ஏதாவது செய்ய விட்டுருவோமா?
இருந்தாலும் ஜாக்கிரதையா இருக்கணும். இப்ப கம்ப்ளைண்ட் கொடுத்தா எக்கு தப்பா ஏதாவது ஆகுறதுக்கு முன்னாடியே போலீஸ் கண்டுபிடிச்சிருவாங்க. அக்காவுக்காண்டி தாண்டா சொல்றேன், உடனடியா கம்ப்ளைண்ட் கொடு. சரி சிட்டி, இனிமேட்டு வெயிட் பண்றது வேஸ்ட், நான் போலீஸ் ஸ்டேஷன் பக்கம் போயிட்டு வரேன். சிட்டியா, நீ போயிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து எனக்கு கால் பண்ணு. சரி சிட்டி, வாடா. அந்த மீனா தான் உங்களை அடிக்க வச்சது, ஜெயில் தண்டனையும் வாங்கி கொடுத்தது. அது காணாம போயிருச்சுன்னா விட்டுற வேண்டியதானே. வாய்ப்பை விடக்கூடாதுரா. மீனா காணாம போனாலா இல்லையான்னு எனக்கு தெரியாது, ஆனா முத்து ஜெயிலுக்கு போகணும். என்ன அனுப்பி விட்டான்ல, அவன் போகட்டும் சொல்றாரு முத்து. மீனாவோட அம்மாவுக்கு வேணா போன் போட்டு கேட்டு பாக்குறியா வந்திருக்காங்களான்னு? வந்திருந்தா அத்தனுக்கு போன் போட்டு சொல்லுவாங்க. அவ அங்க போயிருக்க மாட்டா. எங்கடா முத்து தேடுறது? பொன்னியம்மன் கோயில் கிட்ட ஒரு சின்ன மார்க்கெட் இருக்கு, அடிக்கடி பூ வாங்க போவா. அங்க வேணா போய் பாப்போமா? ஆடுறா முத்து, அப்ப வேண்டா கால் பண்றாங்க. என்னன்னு கேளுடா. என்னப்பாச்சு, மீனாவை பாத்துட்டியா? இன்னமும் தேடிக்கிட்டு தான்ப்பா இருக்கேன். சந்தேகப்பட்டு போன, அங்கேயும் இல்லையா? ஆமாப்பா, அந்த கந்து வெட்டிக்காரன் ஏதாவது பண்ணிருப்பானோன்னு பாக்க போனேன், அங்கேயும் இல்லப்பா. எல்லா இடமும் தேடி பாத்தியாடா? ஆமாப்பா, வழக்கமா போற எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வேற கேட்டு பார்த்துட்டேன்ப்பா, யாருமே தெரியாதுன்னு சொல்றாங்க. நேரமாச்சு, மீனா வராம இருக்க மாட்டாளே. அவ செல்லுக்கு போன் பண்ணி பார்த்தேன், செல்லு சுவிட்ச் ஆஃப்னு தான் வருது. கோவத்துலதான் போனாளா இல்ல வேற ஏதாவது ஆச்சான்னு எனக்கு புரியலப்பா. நேரம் ஆக ஆக டென்ஷன் ஆகுதுப்பா. நீ பதட்டப்படாதப்பா. என்ன, நீ போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பா. நீயே இப்படி சொல்ற? நான் பயமுறுத்துறதுக்காண்டி சொல்லல முத்து. இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு, நீயும் அவ போற இடம்லாம் தேடி பார்த்துட்ட. வேற ஊர்ல இருக்க அத்தனை பேர் கூடயும் சண்டை போட்டு தொலைச்சிட்ட. ஸ்டேஷன்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துரு, அவங்களும் தேடுவாங்கல்ல. மீனாவுக்கு எதுவும் ஆயிருக்காது இல்ல? எதுவும் ஆயிருக்காதுரா முத்து, நம்ம லேட் பண்ண கூடாது, அதான்ப்பா சொல்றேன். பயப்படாதரா, அவளுக்கு எதுவும் ஆகாது, நான் சொன்ன மாதிரி பண்ணிரு. முத்து வச்சிடுறாரு. ஃப்ரெண்டு கேக்குறாரு, என்னடா? ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்றாரு. அதுவும் சரிதான் முத்து, நம்ம 2 பேரும் எத்தனை இடத்துல தேடுறது? போலீஸும் சேர்ந்து தேடினாங்கன்னா கிடைக்க வாய்ப்பு இருக்குல்ல. அப்பா போகலாம். எப்பயில இருந்து உங்க அக்காவை காணோம்? மத்தியானத்துல இருந்து சார். அவங்க வீட்டுக்கு வரவே இல்லை சார். என்னப்பா, ஒரு நாள் கூட ஆகல? மிஸ்ஸிங் கேஸ்னா 24 மணி நேரம் கழிச்சுதான் கேஸே ஃபைல் பண்ண முடியும். அக்காவோட வீட்டுக்காரரு குடிப்பாரு, அடிக்கடி பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்காரு. காலையில அம்மா அக்காவுக்கு போன் பண்றப்ப குரலே சரியில்லைன்னு வேற சொன்னாங்க. உங்களுக்கு ஏதாவது ஆயிருக்குமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சார். நீங்க தான் எப்படியாவது எங்க அக்காவை கண்டுபிடிச்சு கொடுக்கணும். ஆடா முத்து, போலாம். இல்லடா, 2-3 இடத்துல தேடி பார்க்கலாம்ல. அப்பா தான் சொன்னாங்கல்லடா, வாடா போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வரலாம். என் ஒய்ஃப மத்தியானத்துல இருந்து காணோம் சார். உன் ஒய்ஃப் பேர் என்னப்பா? முத்து, சத்யா எங்க இருக்கான்? இன்று அர்ஜென்டினாவின் நாணயம் பிசோ. நாளை சந்திப்போம்.